Exercise 2.4. Find the simple interest on rupees 35,000 at 9% per annum for 2 years. என்னென்ன கொடுத்துட்டாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. முதல்ல கடன் வாங்கின அமௌண்ட் எவ்வளோ? அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். அது 35,000. வட்டி எவ்வளோ? 9%. ஃபார் 2 years. ஸோ 2 yearsக்குள்ள அவர் எவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா போட்டு கட்டணும்? இந்த 35,000க்கு மேலே எவ்வளோ போட்டு கட்டணும்ன்றது தான் கொஸ்டின். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து PNR/100. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளோ அமௌண்ட் அவர் தரணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ? rupees 35,000. ஓகேவா? அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 9%. ஓகேவா? டைம் எவ்வளோ? 2 years. இப்போ இதெல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 35,000 இன்டு n வந்து டைம் 2 years, r வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% டிவைடட் பை 100. 0 0 0 0 cancel. So 2 9s are 18 into 350. 0 8 5s are 40, 4 remaining. 8 3s are 24 plus 4 28. 1 times எல்லாம்னா 350 வரும். So 0 0. So answer எவ்வளோ? rupees 6,300 வந்து அவர் எக்ஸ்ட்ரா கட்டணும். 35,000 இல்லாம அவர் வட்டி வந்து 6,300 rupees கட்டணும். ஓகேவா? Aravind borrowed a sum of rupees 8,000 from Akash at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. So Aravind வந்து ஆகாஷ் கிட்ட இருந்து 8,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இன்ட்ரெஸ்ட். Find the interest and amount to be paid at the end of 2 years. So 7% போட்டா 2 வருஷத்துக்கு 7% போட்டா அவர் எக்ஸ்ட்ரா எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்றது தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். அதோட பிளஸ் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சா மொத்தமா அவர் எவ்வளவு அமௌண்ட் கட்டுறாரு அப்படின்றது தெரிஞ்சிடும்ல. ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அதையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ணி மொத்தமா அவர் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? rupees 8,000. ஸோ இனிஷியலா அவர் 8,000 கடன் வாங்குறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7%. 7% வட்டி. அதுக்கு டைம் எவ்வளோ? 2 வருஷம், 2 years. ஸோ 2 yearsக்குள்ள அவர் திரும்ப கட்டணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல நமக்கு தெரியும் PNR/100. P எவ்வளோ? பிரின்சிபல் அமௌண்ட்ஸ் 8,000 இன்டூ n வந்து டைம் வந்து 2 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. 0 0 cancel. 7 2s are 14. 80 into 40 0. 8 4s are 36. Sorry, 32. அப்புறம் திரும்பவும் 1 டைம்ஸ்னா 80 வரும். சோ எவ்வளவு ரூபீஸ் வருது? rupees 1,120 வருது. ஓகேவா? இவ்வளோ அவரு எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய அமௌண்ட். அப்போ மொத்தமான அமௌண்ட் எவ்வளோ? 8,000 பிளஸ் இந்த அமௌண்ட் சேர்த்தா மொத்தமா அவர் எவ்வளவு கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சிடும். சோ பிரின்சிபல் வந்து 8,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,120. சோ 9,120 டோட்டலா. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்டு வந்து rupees 1,120. அமௌண்ட் டு பி பெய்டு வந்து rupees 9,120. ஓகேவா? Sheila has paid a simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum is 21,280. Find the sum. என்ன சொல்றாங்கன்னா ஷீலா வந்து ஒரு பர்டிகுலர் கடனுக்கு வந்து 9.5% வட்டி கட்டுறாங்க. கட்டும் போது அவங்க 4 வருஷம் கழிச்சு அவங்க கொடுத்திருக்கிற அமௌண்ட் வந்து 21,280. ஓகேவா? ஃபைனல் அமௌண்ட் இது. இப்ப வந்து அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்றது கேக்குறாங்க. ஃபைண்ட் த சம்னா முதல்ல வாங்கின அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 9.5%. டைம் வந்து கொடுத்துட்டாங்க 4 இயர்ஸ்னு. அப்புறம் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 21,280. ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பி இன்டூ என் எவ்வளோ 4 years இன்டூ ரேட் வந்து 9.5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5 டிவைடட் பை 100 ஈக்குவல்ஸ் டு 21,280. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 21,280 into 100 divided by 4 into 9.5. ஓகேவா? 4 tablesல இது 1 times, இது 25 times. ஓகேவா? இப்போ 5 tablesல பார்த்தா 1 times, 1.9 times. இது வந்து 5 times. ஓகேவா? இப்போ 1.9 வந்து 21280ல பண்ணி பார்ப்போம். ஸோ 1.9 நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 19 by 10 போட்டுக்கலாமா? ஸோ அப்படி போட்டு பார்த்துடலாம். 21280 into 5 divided by 19 divided by 10 அதை மேலே கொண்டு போயிடலாம். ஓகேவா? 1.9 என்ன? 19 by 10 இல்லையா? ஸோ 19 இங்கே வச்சுட்டு 10 மேலே கொண்டு போயிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ 19ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். 1 times 19 பேலன்ஸ் வந்து 222, திரும்ப 1 times 19 பேலன்ஸ் வந்து 38 இருக்கு. 2 times 38 பேலன்ஸ் 0 0. ஸோ இன்னொரு 0 இருக்கு, அதனால 0. ஓகேவா? ஸோ எவ்வளோ வருது? 19 வந்து 1 times, இது வந்து 1120 வருது. ஓகேவா? இன்டூ 5 பண்ணும். 1120 into 5 பண்ணா 0, 10 balance 1, 5 plus 1 6, 5 into 10 இருக்கு. ஸோ into 10 பண்ணா இன்னொரு 0 ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? rupees 56,000. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ அவங்க முதல்ல வாங்கின அமௌண்ட் வந்து 56,000 rupees. ஓகேவா?